4 மணி நேரம் உங்க தலையெழுத்தே மாத்தி போடும்னு தெரியுமா? எந்த 4 மணி நேரத்த பத்தி பேசுறேன்? ஆமாங்க. பக்கவாதத்த ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த 4 மணி நேரத்த தான் பேசுறேன். 4 மணி நேரத்துக்குள்ள பக்கவாதத்த நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக் அப்புறம் நெறைய பேர் இறந்து போறது இந்த பக்கவாதத்தால தான். இந்த பக்கவாதம் ஏன் வருது தெரியுமா? தலைக்கு போற இரத்த குழாய்கள்ல இருக்கிற பிரச்சனையால வர்ற நோய் தான் இந்த பக்கவாதம். பக்கவாதம் 2 விதமான கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. முதல் விதம் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. இந்த விதத்தில் தலைக்கு போகிற இரத்த நாடிகளில் ஒரு பிளாக் ஆகிடும். அந்த பிளாக்கால் வர்ற நோய் தான் இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். இந்த நோயை கரெக்ட் டைமில் நம்ம அந்த பிளாக்கை கிளியர் பண்ணிவிட்டால் இந்த ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது விதம் என்பது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னால் தலையில் இரத்த குழாய் வெடிப்பால் வர்ற நோய். அந்த வெடிப்பை கரெக்ட் டைமுக்குள்ளே பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த ஸ்ட்ரோக்கையும் ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 மணி நேரத்தில் உங்கள் கோல்டன் பீரியடுன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த கோல்டன் பீரியடை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணால் இந்த ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணணும்.